சின்ன சின்ன விஷயங்கள் மாத்தும் போது கண்டிப்பா வாழ்க்கை முறை மாறும். எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு வாங்க 17வது டாபிக் என்னன்னு பார்த்தரலாம். கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க. இன்னைக்கு 17வது டாபிக் என்னன்னா, கோவப்படும்போது மட்டும் தான் நம்முடைய நாக்கு பயங்கர வேகமா இருக்கும். அப்படி நம்ம கோவப்பட்டு அந்த நாக்க நம்ம பயன்படுத்தி வார்த்தைய விட்டோம்னா, அந்த இடத்துல நமக்கு பெரிய இழப்பு தாங்க. இத நம்ம வந்து எப்படி நம்ம வந்து கையாளணும்? என்ன பண்ணணும்? அப்படின்றது ஒரு சின்ன ஒரு ஒரு தெளிவான ஒரு என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு விளக்கம் குடுக்குறேன். அதாவது கோபம் வரும்போது எவன் ஒருத்தன் தன்னுடைய நாக்க அடை அடக்கி அவன் வந்து அமைதியா இருக்கானோ, அவன் கண்டிப்பா ஒரு பெரிய லாபம் அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு லாபத்த பெறுவான். அந்த லாபத்த பெறும்போது அது கூட ஒரு அன்பையும் பெறுவான். அந்த அன்பத்த பெறும்போது கூட ஒரு மகிழ்ச்சியுமே அவன் கூட வந்து பெருகி வந்து இன்கிரீஸ் ஆகும். இதுதான் வந்து அந்த இடத்துல ஏன்னா ஒரு இடத்துல பேசும்போது நாக்க அடக்கி பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம அடக்கி பேசம்போது, அமைதியா இருக்கும்போது அந்த இடத்துல 1க்கு 2 மடங்கு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து நம்முடைய வேல்யூ இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். நம்முடைய மதிப்பையும் சரி, நம்முடைய மகிழ்ச்சியும் சரி, நம்ம அன்பையும் சரி அந்த இடத்துல இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். பை சான்ஸ் நம்மளால அந்த இடத்துல அந்த கோபத்த அடக்க முடியல. நம்ம வாயில இருந்த வார்த்தையெல்லாம் கன்னா பின்னான்னு விட்டுட்டோம் அப்படின்னா, அங்க இடத்துல நம்ம எல்லாத்தையும் இழக்கிறோம். அப்படி இழக்கும்போது நம்மளுடைய மரியாதை, மானம் நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் அந்த இடத்துல விட்டு போதுங்க. கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல அமைதியா இருந்து கோபத்த அ அமைதியா வந்துடுறது வெளிய நல்லது. அதுவும் ஸ்பெஷலி அந்த நாக்க வந்து நீங்க முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்படுத்திக்கோங்க. வாய மூடி கட்டுப்படுத்தி நம்ம பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. எல்லாருமே கண்டிப்பா இத பயன்படுத்துங்க. வாழ்க்கையில கண்டிப்பா நல்லதே நடக்கும்.